நாய் வளர்க்குறது சம்பந்தமாக கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாய் பன்றி இந்த ரெண்டையுமே அசுத்தமான பிராணிகளாக பார்க்குது. நாய் வளர்ப்பதை இஸ்லாம் முற்றாக தடை செய்கிறதான்னு கேட்டால் முற்றாக தடை செய்யவில்லை. ரெண்டு விஷயத்துக்காக பயிற்றப்பட்ட நாய்களை வளர்ப்பதை இஸ்லாம் அனுமதிக்குது. சில நேரம் முஸ்லீம்கள சிலருக்கு கூட இந்த சட்டம் தெரியாமல் இருக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டால், வேட்டையாடுவதற்கு நாய்களை பயன்படுத்துவாங்க. பயிற்றப்பட்ட நாய்கள், பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள். அந்த நாய்களை வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா இதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது என்று சொன்னால், விவசாய நிலங்கள் போன்றவற்றை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு பிராணியாக நாயை வளர்க்கலாம். இஸ்லாம் நாய் வளர்ப்பதை கூடாது என்று சொல்கிறதுக்குன்னா, செல்ல பிராணியாக வளர்ப்பாங்களே, தங்களோட சமூக அந்தஸ்தை காட்டுறதுக்கு செல்ல பிராணியாக வளர்ப்பாங்களே, இதை இஸ்லாம் கூடாதுன்னு சொல்கிறது. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்களே, அதை இஸ்லாம் கூடாதுன்னு சொல்லுது. நம்ம பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயாக இருந்தாலும், ஆட்டு மந்தைகளை விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு வளர்க்குற நாயாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. இந்த நாய் மீது கொள்ளக்கூடிய மோகம் இன்றைக்கு உலகத்தை எந்த நிலைக்கு கொண்டு போயிருக்குதுன்னா, பெத்த தாய் தகப்பனை பார்க்காம நாய் மேலே பாசம் வைக்கிற சமுதாயத்தை உருவாக்கி இருக்குது. எங்களோட நாட்டிலேயே நாங்கள் பார்த்துட்டோம். தந்தையை கொண்டு வந்து நாய்க்கூட்டில் போட்டுட்டு நாயை கொண்டு வந்து கட்டிலில் போட்டு வளர்த்த நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஐரோப்பா நாடுகள் தாயையும் தந்தையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு நாயோட போய் உமா பாப்பா பார்த்துட்டு வரான். கையில் நாயோட சங்கிலியோடு அவன் போகிறான். உமா பாப்பாவுக்கு நாய் வளர்க்க அவனுக்கு முடியுது, தாயை வளர்க்க அவனால் முடியலை. இந்த நாய் மூலமாக ஒழுக்கக்கேடான பல நிகழ்ச்சிகளும் மேற்குலகில் நடந்து கொண்டிருக்கிறது. தவறான பல விஷயங்களுக்கு நாயை பயன்படுத்துகிறாங்க. எனவே நாயை பொறுத்தளவுல வீட்டுக்கு வெளியில விவசாயங்களுக்காகவோ பயிற்சிக்கு வேட்டைக்காகவோ பயிற்சி கொடுக்கப்பட்டு வளர்க்கிறதாக இருந்தால் இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இருக்குது. வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது. அடிப்படையான ஒரு காரணத்தை இஸ்லாம் சொல்லுதோ, நாய் நஜீஸானது. அவனுடைய எச்சில் பட்டால் ஒரு பாத்திரத்தை 7 முறை கழுகணும், 1 முறை மண் தேய்த்து கழுக வேண்டும். அந்த அளவுக்கு அதில் மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அசுத்தமான கிருமிகள் இருக்குது என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த அடிப்படையில் தான் வீட்டுக்குள் நாய் வளர்ப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது.